நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டினுடைய மெயின் பார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ பாருங்க, நான் உங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணிக்கிறோம், வென் ஷுட் வி யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம எப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ண வேணும்னு சொல்லி உங்களுக்கு அழகான எக்ஸாம்பிளோட உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இதுதான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸினுடைய மெயின் டாபிக், மெயினான பார்ட் இதான். ஸோ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்போ யூஸ் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல நோட்டை பாருங்கள். வென் வி யூஸ் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் we see things as happening in the past but having a result in the present. ஸோ அப்படி என்றால் என்னன்னு சொன்னால், நாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தும் போது நாம் கடந்த காலத்தில் நடக்கின்ற விடயங்களை பார்க்கின்றோம். ஆனால் அதனுடைய நிகழ்காலத்தில், அதாவது ப்ரெசண்டில் ஒரு முடிவை கொண்டிருக்குமான்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் அந்த முதல்ல நோட் விளங்கும். You have broken this watch. நீங்கள் இந்த கடிகாரத்தை உடைத்து விட்டீர்கள். இந்த கடிகாரத்தை உடைத்து விட்டீர்கள். You have broken this watch என்று சொல்கிறது கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அதனுடைய முடிவு நிகழ்காலத்தில் தான் இருக்குது, அதாவது ப்ரெசன்ட் இருக்குது. ஸோ அந்த பிரேக்கெட்டில் சொல்லிக்கிறாங்க பாருங்க, the result is that the watching is not working. அந்த வாட்ச், அதாவது அந்த கடிகாரம் வேலை செய்யவில்லை என்று சொல்கிறதா இதன் முடிவு. ஸோ அந்த முடிவு ப்ரெசண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நோட் விளங்கியிருக்கும். ஸோ நோட் 2 பாருங்க, we don't normally use the present perfect with words for a finished time. ஸோ நோட் 2ல் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், நாம் பொதுவாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை முடிந்த காலத்தினுடைய வேர்ட்ஸ்களுடன் பயன்படுத்த மாட்டோம். அதாவது முடிந்த காலம் அல்லது ஃபினிஷ் டைம், இதனுடைய முடிந்த காலத்தினுடைய வேர்ட்ஸ் என்று சொல்கிறது yesterday, day before yesterday, last year, 2 minutes ago, 1 minute ago, seconds ago. ஸோ இப்படியான ஃபினிஷ் டைம், அதாவது முடிந்த காலத்தினுடைய வேர்ட்ஸ்களோட நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டு கிளியராக விளங்கியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், I have told you. ஸோ எனவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம ஐ ஹாவ் டோல்ட் யூன்னு தான் சொல்லுவோம். ஐ ஹாவ் டோல்ட் யூ எஸ்டர்டேன்னு சொல்ல மாட்டோம். அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் நோட் 2ல் சொல்லியிருந்தாங்க. முடிந்த காலத்தினுடைய வேர்ட்ஸ்களோட நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி நோட் 2ல் சொல்லியிருந்தாங்க. நோட் 3 பாருங்க, பட் when we are talking about a finished period of time we use the simple past. அப்படி என்று சொன்னால், நான் முடிந்த காலத்தை பற்றி கதைக்கும் போது, அதாவது ஃபினிஷ் டைம் ஆஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ முடிந்த காலத்தை பற்றி கதைக்கும் போது நம்ம சிம்பிள் பாஸ்ட்டை பயன்படுத்த வேணும். ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள், ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே, ஐ ஹாவ் டோல்ட் யூ எஸ்டர்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும். ஸோ நம்ம ஃபினிஷ் டைம் ஆஃப் பீரியடை பற்றி கதைக்குள்ள நம்ம சிம்பிள் பாஸ்ட்டை தான் பயன்படுத்த வேணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது நோட் 4 பாருங்க, we often use the present perfect with yes, already and yet. அப்படி என்று சொன்னால் நாம் அடிக்கடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட yes, already, yet போன்றவற்றை பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. அது கீழே சொல்கிறாங்க பாருங்க, yes means a short time ago. yes என்ற அர்த்தம் சிறிய காலம் அல்லது கொஞ்ச நேரத்துக்கு முன்புன்னு சொல்லுவாங்க. already means earlier than somebody expected. ஆல்ரெடி என்று சொன்னால் அதன் அர்த்தம் ஒருவர் அல்லது யார் ஒருவர் எதிர்பார்த்ததை விட முன்னதாக. அடுத்தது yet means until now. என்ற அர்த்தம் இப்போது வரை. அடுத்தது சொல்லிக்கிறாங்க பாருங்க, yes and already come before the past participle and yet is usually at the end of a question or negative sentence. ஸோ அப்படின்னு சொன்னால் எஸ்டும் ஆல்ரெடியும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னால் தான் வரும். ஆனால் இந்த எட்டானது யூஸ்வலாக குவெஷனுக்கும் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் முடிவில் தான் வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் விளங்கும், இதுக்கு போகிற எக்ஸாம்பிள் வரும். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக விளங்கிக்கொள்ள முடியும். ஸோ முதலாவது எக்ஸாம்பிள் பாருங்க, த பிளேன் ஹேஸ் just arrived. ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் எஸ்டானது எவ்வளத்தை யூஸ் பண்ணப்படுறீங்கன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எட்டானது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்வுக்கு முன்னால் தான் வரும்னு சொல்லி. இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்வ் அரைவ். ஸோ அதுக்கு முன்னால் எஸ்டானது பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளோட அர்த்தம் என்னென்னு சொன்னால், த பிளேன் ஹேஸ் ஜஸ்ட் அரைவ் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால், விமானம்
இப்போதுதான் வந்து இறங்கியது என்று அர்த்தம். ஸோ இரண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, யூ ஆர் லேட், த ட்ரெயின் ஹேஸ் ஆல்ரெடி லெஃப்ட். ஸோ நோட்டில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஆனது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்புக்கு முன்னால் தான் வரும். ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்டுக்கு முன்னால் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸில் அர்த்தம், அதாவது யூ ஆர் லேட், த ட்ரெயின் ஹேஸ் ஆல்ரெடி லெஃப்ட்னு சொல்கிற அது அர்த்தம் நீங்கள் லேட் ஆகி விட்டீர்கள், ட்ரெயின் ஏற்கனவே சென்று விட்டதுன்னு அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, மை ஃபாதர் ஹேஸ் நாட் கம் ஹோம் எட். எட்டானது எங்கே பயன்படுத்த வேணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது குவெஷனுக்கும் நெகட்டிவ் ஃபார்முக்கும் அதில் சென்டென்ஸில் முடிவில் பயன்படுத்த வேணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த மூன்றாவது சென்டென்ஸில் அதாவது நெகட்டிவ் ஃபார்ம் ஹேஸ் நாட்னு சொல்லி வந்திருக்கு. அதனால் இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டினுடைய நெகட்டிவ் சென்டென்ஸ். எனவே எட்டானது சென்டென்ஸில் முடிவில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால், அதாவது மை ஃபாதர் ஹேஸ் நாட் கம் ஹோம் எட், அதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால் எனது அப்பா இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் எட். இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டினுடைய ஒரு குவெஷன் ஃபார்ம். நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி எட்டானது குவெஷனுக்கும் நெகட்டிவ் ஃபார்முக்கும் அநேகமாக சென்டென்ஸில் முடிகிற வரும்னு சொல்லி. ஸோ இங்கே ஜெட்டானது குவெஷன் ஃபார்ம்னு சொல்கிற வடிவால், அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டுடைய குவெஷன் ஃபார்ம்னு சொல்கிற வடிவால் கடைசியில் வந்திருக்குது. ஸோ அதான் பாருங்க, ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் எட். எனவே அடுத்த எக்ஸாம்பிளும் சேமானது அப்படி தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த எஸ்ட் ஆல்ரெடி எட் விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, நோட் 5, we use the present perfect, not the present simple, to say how long something has continued up to now. ஸோ அவங்க என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு விடயம் இப்போது வரை எவ்வளவு காலம் தொடர்கிறதுன்னு சொல்ல நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டை பயன்படுத்தக்கூடாதான், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான் பயன்படுத்த வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு சின்ஸ் ஃபோர் எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் ஃப்ரைடே. அப்படின்னு சொன்னால் நான் வெள்ளிக்கிழமையிலிருந்து இங்கே இருக்கின்றேன். ஸோ கீழே பாருங்க, பட் நாட் ஐ ஆம் ஹியர் சின்ஸ் ஃப்ரைடே. அதாவது முதலாவது சென்டென்ஸ் ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் ஃப்ரைடேன்னு சொல்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் இருக்குது. பட் நாட் ஐ ஆம் ஹியர் சின்ஸ் ஃப்ரைடே என்று சொல்கிறது சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த நோட் 5க்கு வருவோம் பாருங்க. திரும்ப ஒரு விடயம் இப்போது வரை எவ்வளவு காலம் தொடர்கிறது என்று சொல்ல நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை தான் பயன்படுத்த வேணும், சிம்பிள் ப்ரெசண்ட் பயன்படுத்தக்கூடாது. ஸோ எனவே தான் நான் அங்கே சிம்பிள் ப்ரெசண்ட்டை பயன்படுத்தாமல் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை பயன்படுத்தியிருக்கிறேன். பாருங்க, பட் நாட் ஐ ஆம் ஹியர் சின்ஸ் ஃப்ரைடே என்று சொல்கிறது சிம்பிள் ப்ரெசண்ட் இருக்குது. ஸோ அதைத்தான் நான் அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது சின்ஸோ ஃபோரோ வந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் அந்த ஒரு விடயம் இப்போது வரை தொடர்கிறதுன்னு சொல்லி தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம கட்டாயம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக பயன்படுத்த வேண்டும். ஸோ இரண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க, we have known her family for 10 years. அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு அவளுடைய ஃபேமிலியை 10 வருடங்களாக தெரியும். ஸோ 10 வருடத்திலிருந்து இப்போது வரைக்கும் தெரியும். ஸோ அதைத்தான் ஒரு விடயம் இப்போது வரை எவ்வளவு காலம் தொடர்கிறது. ஸோ அவளுடைய குடும்பம் எங்களுக்கு 10 வருஷமாக தெரியும், இப்போது வரையும் தெரியும். ஸோ அந்த ஒரு விடயம் இவ்வளவு காலம் மட்டும் தொடர்ந்து செல்லுது. ஸோ எனவே தான் நான் அங்கே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை பயன்படுத்தியிருக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சென்டென்ஸ் ஆனது சிம்பிள் ப்ரெசண்டில் வராது பாருங்க. பட் நாட் வி நியூ ஹர் ஃபேமிலி ஃபார் 10 years அப்படி பயன்படுத்தக்கூடாது. கட்டாயம் ஒரு விடயம் இப்போது வரை எவ்வளவு காலம் தொடர்கிறன்னு சொல்ல நம்ம கட்டாயம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான் பயன்படுத்த வேணும். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் மூலம் கட்டாயம் உங்களுக்கு இது விளங்கியிருக்கும். ஸோ நோட் 6 பாருங்க, த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் வித் ஃபோர் அண்ட் சின்ஸ் டு ஷோ த டியூரேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் ஓ ஸ்டேட் அப் அன்டில் த ப்ரெசன்ட். அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டானது பயன்படுத்தப்படுகின்றது சின்ஸ் மற்றும் ஃபோருடன் தற்போது வரை ஒரு செயலின் காலத்தை காட்டுவதற்கு அல்லது ஒரு நிலையை காட்டுவதற்கு. நம்ம அதை எப்படியும் சொல்லலாம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டானது சின்ஸ் மற்றும் ஃபோருடன் தற்போது வரை ஒரு செயலின் காலத்தை காட்டுவதற்கு அல்லது நிலையை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு முதல் ஸ்லைடில் இதை நான் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு சின்ஸ் ஃபோர் எல்லாம் சொல்லி விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அடுத்தது நோட் 6 பாருங்கள். இரண்டாவது நோட் 6, we use since when we give the beginning of the time.
ஸோ அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நேரம் அல்லது கால ஆரம்பத்தில் நாம் கொடுக்கும் போது நாம் சின்ஸை பயன்படுத்த வேண்டும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பிரேக்குள்ள சின்ஸ் ஃப்ரைடே. உங்களுக்கு பின்னுக்கு இந்த நோட் 6 நோட் 7க்குரிய எக்ஸாம்பிள் வரும். ஸோ அதை பார்க்கல உங்களுக்கு ஈஸியாக இந்த நோட் 6 நோட் 7 உங்களுக்கு புரியும். இப்போ நோட் 7 பார்ப்போம். we use for when we give the length of time. அப்படின்னு சொன்னால் நாம் for பயன்படுத்துகிறோம் கால எல்லை அல்லது நேர எல்லையை கொடுக்கும் போது. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் for 2 days. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு விளங்கும். முதலாவது எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் ஃப்ரைடே. அப்படின்னு சொன்னால் நான் இங்கே இருக்கிறேன், ஃப்ரைடேயிலிருந்து இங்கே இருக்கின்றேன். ஸோ இந்த சென்டென்ஸ் ஆனது ஒரு கால ஆரம்பத்தை குறிக்குது. அப்படின்னு சொன்னால் நான் ஃப்ரைடேயிலிருந்து இங்கே இருக்கின்றேன். வெள்ளிக்கிழமைன்னு சொல்வது காலை ஒரு ஆரம்பம், ஒரு நேர ஆரம்பம். எனவே தான் அங்கே சின்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது சென்டென்ஸை பாருங்க. ஐ ஹாவ் பீன் ஹியர் ஃபார் 2 days. அப்படின்னு சொன்னால் 2 நாட்களாக நான் இங்கே இருக்கின்றேன். 2 நாட்களாக இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு கால எல்லையை குறிக்குது. அது 2 நாட்களாக இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு கால எல்லையை குறிக்குது. எனவே தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பாருங்க. ஐ ஹாவ் நோன் மாலா சின்ஸ் 2000. அப்படின்னு சொன்னால் எனக்கு மாலாவை தெரியும் 2000 ஆண்டில் இருந்து. 2000 ஆண்டில் இருந்து என்று சொல்கிறது ஒரு கால ஆரம்பம், அதாவது ஒரு இயர் ஒரு ஆரம்பம், கால ஆரம்பம். எனவே அங்கே சின்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் ஐ ஹாவ் நோன் டேவிட் ஃபார் அ வெரி லாங் டைம். எனக்கு டேவிட்டை நிறைய காலங்களாக தெரியும். ஸோ அப்படின்னு சொன்னால் அது ஒரு கால எல்லையை குறிக்குது. நீண்ட காலமாக தெரியும்னு சொல்கிற ஒரு கால எல்லையை குறிக்குது. எனவே தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹாவ் ஹேட் திஸ் கார் சின்ஸ் 2010. நான் 2010 ஆண்டிலிருந்து இந்த காரை வைத்திருக்கின்றேன். 2010 ஆண்டிலிருந்து காரை வைத்திருக்கிறேன் என்று சொல்றது ஒரு கால ஆரம்பம், ஒரு நேர ஆரம்பம். எனவே தான் அங்கே சின்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது கடைசி இறுதி சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹாவ் ஹேட் திஸ் கார் for 5 years. நான் இந்த காரை 5 இயர்ஸாக வைத்திருக்கின்றேன். இது ஒரு டியூரேஷனை குறிக்குது, ஒரு கால எல்லையை குறிக்குது. ஸோ எனவே தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஸோ இவ்வளவு தான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையில், அதாவது எளிமையாக நான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கல, கட்டாயம் உங்களுக்கு இது விளங்கும். கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றது இங்கிலீஷ் வித் மர்ஜித் என்று சொல்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.